ஒரு காலத்தில் வெலோரியா என்ற ராஜ்யத்தில் ஆரியன் என்ற நல்ல மனம் கொண்ட இளவரசர் வாழ்ந்தார். போர்களை விட இசையை நேசிக்கும் அவர் அனைவருக்கும் விருப்பமானவர். அடுத்த ராஜ்யமான லிசாராவில் அழகிய இளவரசி எலாரா இருந்தார். அவளது சிரிப்பால் பூக்கள் கூட மலர்ந்தன. ஒவ்வொரு இரவிலும் நிலவின் ஒளியில் எலாரா தனது அரண்மனையின் மாடியில் வீணை வாசிப்பாள். ஒரு நாள் இரவில் வேட்டைக்கு சென்றிருந்த ஆரியன் திசை தெரியாமல் காட்டில் வழி தொலைத்தபோது அந்த இனிய இசையை கேட்டார். அந்த இசையின் வசீகரத்தால் இழுக்கப்பட்ட அவர் அரண்மனையின் முன் வந்து நின்றார். அங்கு முதன்முறையாக அவர்களது கண்கள் சந்தித்தது. அது காதலின் தொடக்கம். இரு ராஜ்யங்களும் எதிரிகள் என்றாலும் இருவரும் இரகசிய கடிதங்கள், நிலவில் நடந்த சந்திப்புகள் மற்றும் இசையின் வழியாக காதலை வளர்த்தனர். ஈயோ அமைதியில்லாமல் இருந்தது. போர் எப்போதும் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை. தங்கள் காதலை காப்பதற்கும் போரை நிறுத்துவதற்கும் அடுத்த பூரண நிலவில் இரு அரசர்களும் இசையை கேட்க வேண்டும் என ஆரியன் கேட்டுக்கொண்டார். அந்த இரவில் எலாராவின் வீணையின் இசை ஆயுதங்களை சுமந்த இருதயங்களையும் அமைதிக்காக குரலெழுப்பச் செய்தது. இரு அரசர்களும் அவரது இசையால் உல்லாசமடைந்து போரை நிறுத்தினர். ஆரியனும் எலாராவும் இரு நாடுகளையும் ஒன்றாக ஆட்சி செய்து அன்பின் பேரில் மக்களை கொண்டாடச் செய்தனர். அவர்கள் காதலின் இசை என்றும் நிலவின் ஒளியில் ஒலித்துக் கொண்டே இருந்தது.